ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி இந்த 2.5 மீட்டர் கிளாத்தில் ஒரு சம்மர் ஃப்ராக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இது வந்து பியூர் காட்டன் இல்லை, மிக்ஸ்டு காட்டன் தான். ஆனால் நல்ல சாஃப்டாக இருக்குது. சம்மருக்கு நமக்கு வேர் பண்ணிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் பாப்பாக்காக தான் ஸ்டிச் பண்ணுறேன். சின்ன சைஸ் தான், 32 சைஸு. இப்போ கிளாத்தை வந்து அன்ஈவனாக இருக்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். உங்களோட சைஸ் வந்து இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. எனக்கு 14 இன்ச்சு நான் அப்பர் பாடி வைக்கிறேன். ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துக்கிட்டு சீம் அலவன்ஸ்க்காக 15 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு சுற்றளவு வந்து 8 இன்ச்சு தான் தேவை. 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது சீம் அலவன்ஸ்க்கு. அதனால் எனக்கு கரெக்டாக போகுது. நீங்களும் உங்களோட செஸ்ட் சைஸு ப்ளஸ் லூசிங்க்காக 3 இன்ச்சு சேர்த்துட்டு அதை டிவைட் பண்ணி எவ்வளோ ஆன்சர்ஸ் வருதோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சேம் தான் வேஸ்ட்டுக்கும் அதே மாதிரி 3 இன்ச் ஆட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் ஷோல்டர் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஆர்ம் ஹோலும் 7 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு டெப்த் எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப்பு நான் போட் நெக் தான் வைக்கிறேன், அதனால் ஃபுல் ஷோல்டர் எடுத்திருக்கேன். செஸ்ட்டு சைஸு 8 இன்ச்சு, 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு. அதே மாதிரி கீழே வேஸ்ட் சைஸு 7.5, பின்ன 1 இன்ச்சு வந்து டாட்டுக்காக, 2 இன்ச்சு சீம் அலவன்ஸு. 1 இன்ச்சு அப் பண்ணி நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சைடில் வந்து ஃப்ராக்கு தொங்காது இருக்கிறதுக்கு நம்ம டாட் இது மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம 1 இன்ச்சு கர்வ் எடுத்துக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் வரைஞ்சிடலாம். இது ஒயிட் கலர் கிளாத்துன்றதால நான் மார்க்கர் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணல, அதனால் கொஞ்சம் மார்க்கர் தெரியல. நான் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்கு வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் போச்சுன்னா பேலன்ஸ் தான் நமக்கு நெக்கு கிடைக்கும். பேக்கில் 2.5 இன்ச்சும் ஃப்ரண்ட்டில் 4 இன்ச்சும் கிடைக்கும். நான் ரெண்டுமே வந்து ரவுண்ட் ஷேப் தான், நார்மலாக போட் ஷேப் வரைஞ்சிடுறேன். போட் ஷேப் வரைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டு ஃபுல்லாக வந்து மார்க்கர் பேக் பார்ட்டு ட்ராயிங் பண்ணோம் இல்லையா, அந்த பேக் பார்ட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆர்ம் ஹோலு ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி டெப்த் எடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட்டு கட் பண்ணிக்கலாம். இது பேக் நெக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே வந்து 1 இன்ச்சு கர்வ் எடுத்தோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிடலாம். இப்போ டாட் வந்து 4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு நாச்சஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம பேக் பார்ட்டை தனியாக எடுத்துடலாம். ஃப்ரண்ட் நெக்கு அண்டு ஆர்ம் ஹோல் டெப்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஏன்னா நெக்கு வந்து போட் நெக்குன்றதால நமக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போ கை கட் பண்ணிக்கலாம். இப்போ கை வந்து 5 இன்ச்சு தான் வைக்க போகிறேன். 5 இன்ச் கூட 1 இன்ச்சு சேர்க்கணும் சீம் அலவன்ஸு. 6 இன்ச்சு பின்ன எக்ஸ்ட்ரா வந்து பஃபுக்காக ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சின்ன பப்பு தான், கிளாத் அவ்வளோதான் இருக்குது. நான் 2.5 மீட்டர் தான் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் கிளாத் இல்லை.
இப்போ வந்து நம்ம 3 இன்ச்சு பஃபுக்காக மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஒரு லைன் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம நார்மலாக எப்பவும் கை வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ 6 இன்ச்சு மார்க் பண்ணி அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. அந்த 2 இன்ச்சு வந்து நம்ம பஃபுக்காக எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு புரியலன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நார்மலாக எப்பவும் கை வரைகிற மாதிரி வரைஞ்சிடலாம். நார்மலாக எப்பவும் வரைகிற போல தான். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கை சுற்றளவு வந்து 5.5 தான் வைக்கிறேன். இப்போது நம்ம கை வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது முடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சில் வந்து கர்வ் எடுத்துகிட்டு வந்து நம்ம நார்மலாக கை வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அது கூட சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும். மார்க்கர் கொஞ்சம் தெளிவாக இல்லை, சாரி. இப்போ நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே ஒரு நாச்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 சைடும் சுருக்க வச்சுட்டு மீதி நார்மல் கை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணிக்கோ. இது எவ்வளோ கிளாத் இருக்கோ அந்த அளவு ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் ஜஸ்ட்டு சுருக்க வச்சு நம்ம அப்பர் பாடி கூட ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். இப்போ கட் பண்ணி பிரிச்சுக்கலாம். சம்மர் ஃப்ராக்குன்றதால இது வந்து சிம்பிளாக தான் தைச்சிருக்கேன். ஜஸ்ட்டு 2.5 மீட்டர் அவ்வளோதான். இன்னும் அம்ப்ரெல்லா ஃப்ராக் தைக்கிறதா இருந்தாலும் கிளாத் வந்து ஜாஸ்தி தேவைப்படும். இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வந்து பார்ப்போம். இப்போ நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டுக்கும் பின்னாடி டாட் பிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்டிச்சிங் போகலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு 2 நெக்குக்குமே கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நான் ஒரு பீஸ் லைனிங் வச்சுருக்கேன். சும்மா நெக் வரைக்கும் தான், ஃபுல்லெல்லாம் இல்லை. இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து நான் லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். நம்ம மெயின் பீஸோட அடியில் வச்சுருக்கேன். நான் நெக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான். ஏன்னா கிளாத் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அதுக்காக தான் நெக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக வச்சுட்டு நம்ம நெக் எப்படி இருக்கோ சேம் சைஸில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா தட்டி விட்டு கர்வ் எல்லாம் பர்ஃபெக்டாக, நெக்கு வந்து ஷேப் மாறிடக்கூடாது. நம்ம எப்படி இருக்கோம் அதே மாதிரி ஸ்டிச் போட்டுருவோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கிராஸ் பீஸ் வந்து நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணிப்போம். கிராஸ் பீஸு நான் ரெடி பண்ணிட்டேன். 1 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணி, சாரி 1 சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நார்மலாக நம்ம எப்படி ப்ளவுஸுக்கு தைப்போமோ அதே மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். கிராஸ் பீஸும் இழுக்காதீங்க, நெக் பீஸும் இழுக்காதீங்க. ரெண்டும் அப்படியே லூஸாக விட்டு எப்படி இருக்கோ சேம் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக நாச்சஸ் போடுவோம் இல்லையா, போட்டுக்கலாம். இந்த நாச்சஸ் வந்து கம்பல்சரி போட்டுக்கோங்க, இல்லாட்டி நெக் ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக திரும்பாது. இப்போ இதை மடித்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேக் பார்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ரா எட்ஜஸ் எல்லாம் தெரியாமல் நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த கிராஸ் பீஸ் வச்சோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸை விட்டுட்டு நம்ம மெயின் பீஸோட மெயின் பீஸ் வச்சு
அடிக்கணும். அடிச்சுட்டு இந்த கார்னர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சமாக கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு திருப்பினோம்னா ரா எட்ஜஸ் எல்லாம் கன்சீல் ஆகி நமக்கு ஷோல்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம 2 சைடும் அடிச்சுக்கலாம். இப்போது டாப் பார்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 2 சைடு நெக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டேன், டாட் பிடிச்சிட்டேன். இப்போது நம்ம கை ஸ்டிச் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ நம்ம 6 இன்ச்சு அதாவது 3 இன்ச்சு ஃபோல்டிங்கில் மார்க் பண்ணோம் இல்லையா, அது 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு சென்டரும் மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு சென்டரும் நமக்கு தெரியணும், என்ன ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ இதை ஃபுல்லாக சின்னதாக ஃபில்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு முன்னாடி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களால் எவ்வளோ குட்டி குட்டியாக முடியுதோ அவ்வளோ குட்டி குட்டியாக வந்து சுருக்கம் வச்சுக்கலாம். அப் அண்ட் டவுன் 2 சைடும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 2 சைடும் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கைக்கு கீழே வந்து கிளாத் கொடுத்து ஃபோல்ட் பண்ணி முடிச்சிடுவோம். பாருங்கள், முடிச்சாச்சு. இதெல்லாம் கட்டிகிட்டு இருந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும், அதனால் நான் காட்டல. ஜஸ்ட்டு பீஸ் கொடுத்து நம்ம மடித்து அடிக்கிறது தான். இப்போ நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம கையில் வந்து டெப்த் எடுக்கல இன்னும். இப்போ வந்து கரெக்டாக எந்த சைடுன்னு பார்த்து டெப்த் எடுத்துக்கலாம். இது பஃப் கைன்றதால ஜாஸ்திலாம் எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு எடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ கை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம கையோட எண்டு எடுத்து நம்ம டாப்போட எண்டில் வச்சு ஒரு 2-3 இன்ச்சு அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி பின் பண்ணிடுங்க. இப்போ எப்படியும் பஃப் கைன்றதால நமக்கு கொஞ்சம் கிளாத்து எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக வரும். இதை வரதை வந்து நம்ம மறுபடியும் சுருக்கம் வச்சு ஜாயின் பண்ணி அடிச்சிடணும். டாப் பார்ட்டு கூட அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து நம்ம அதில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2-3 தான் வரும், ஜாஸ்திலாம் வராது. வச்சுட்டு நம்ம மீதி இருக்கிறத கரெக்டாக ஸ்டிச் போட்டுருவோம். இப்போது இதே மாதிரி தான் அந்த சைடும் நம்ம மறுபடியும் சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் அதே மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டுக்கலாம். மறுபடியும் சேம் பின் போட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்து ஃபோல்ட் பண்ணிவிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கையும் ஜாயின் பண்ணியாச்சு. கை ஸ்டிச் பண்ணும்போது எங்கேயும் இழுக்காதீங்க. இப்போது கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் ஒரு கோட்டாப்பட்டி வச்சு ஒரு லேஸ் வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதில் கோல்டு கலர் நிறைய இருக்கிறதால நான் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 கையிலையும் வச்சாச்சு. இப்போது டாப் பார்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் சின்னதாக ஒரு பெல்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். கிளாத் இல்லை, அதனால் சின்னதாக தான் மெல்லிஸாக பண்ணியிருக்கேன். நம்ம ஹிப்ஸில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே வச்சு ஸ்டிச் போட்டுடலாம். நம்ம 1/2 இன்ச்சு நம்ம டாப் பார்ட்டு ஸ்கர்ட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு போச்சுன்னா 1 இன்ச்சு அப்பில் இருக்கும், அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டிச் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுடலாம்.
அவ்வளோதான். இப்போது ஸ்கர்ட் பார்ட் வந்து சுருக்கம் வச்சிடலாம். இது வந்து சுருக்கம் வைக்கிறது மெஷர்மெண்ட் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருக்கேன். அதால் நான் இப்போ எதுவும் சொல்லலை. வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை சுருக்கம் வச்சு நம்ம அப்பர் பார்ட்டு கூட ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃப்ராக் வந்து ரெடி. வச்சு ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளோட சம்மர் ஃப்ராக்கு ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டேன். இப்போது இது வந்து ஹிப்புக்கு கோட்டாப்பட்டி கொடுத்துருக்கேன். ஒரு பட்டனு, பின்ன ஒரு சின்ன ஹேங்கிங் இது கொடுத்துருக்கேன். பஃப் கை, ஹிப்பு பெல்ட்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழேயும் நான் வந்து லேஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ராக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.